ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. பாகற்காய் வச்சு கசப்பே இல்லாமல் இது வரைக்கும் இப்படி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள், இனி அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 300 கிராம் அளவுக்கு பாகற்காய் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா அலசி எடுத்த பிறகு இதோட காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கத்தியால் மேலே கீழே கட் பண்ணிவிட்டு அப்படியே நடுவில் நீட்டு வாக்கில் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முழுசாக கட் பண்ணிடாமல் இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க விதையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஸ்பூனோட காம்பு பகுதியால் எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். ஏன்னா இதில் விரல் விட்டு எடுக்க முடியாது. அதனால் ஸ்பூனோட காம்பு பகுதியால் இது மாதிரி விதை எல்லாத்தையுமே நீக்கிடுங்க. இதே மாதிரியே எல்லா பாகற்காயிலுமே விதையை எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ எல்லா பாகற்காயிலுமே இதே மாதிரியே மேலே கீழே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை கீறி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் தெளிச்சிக்கங்க. ஒரு கையளவு தண்ணீர் தெளித்து நல்ல பாகற்காயில் படுற மாதிரி பிரட்டிக்கங்க. கட் பண்ணி எடுத்தோல்ல உள்ளேயும் அப்படியே விரலால் தடவி விட்டுடுங்க. இது மாதிரி பிரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டிங்கன்னா துளி கூட கசப்பே தெரியாதுங்க. அப்படியே ஊறட்டும். சரியாக ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு இதில் தண்ணீர் ஊற்றிக்கங்க. இது மாதிரி தண்ணீரில் அலசி காய் எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. தண்ணீர் வடியட்டும். தண்ணீர் வடிஞ்ச பிறகு இட்லி பாத்திரத்தில் மாற்றி வேக விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதை அப்படியே செடிகளுக்கு ஊற்றிக்கங்க. இப்போ இதோடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு சின்ன பவுலில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு ப்ளஸ் குறி போட்டு எடுத்துக்கங்க. அதே மாதிரி 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியும் காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் குறி போட்டு எடுத்துக்கங்க. கூடவே 4 வரமிளகாய் சேர்த்து இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் அடியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சூடான பிறகு இந்த வெங்காய பவுலை அடியில் வச்சுட்டு மேலே இட்லி பிளேட்டை போட்டு இது மேலே அலசி எடுத்த பாகற்காய் எல்லாத்தையுமே அப்படியே பிளேட்டில் அடிக்கிடுங்க. இதே நீங்கள் ஸ்டீமர் பிளேட்லேயும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி இட்லி பிளேட் மேலே அடிக்கிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வேக விட வேண்டியதில்லை. இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஃப்ரை பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அலசி உலர்ந்த கருவேப்பிலையை சேர்த்து அப்படியே வறுத்துக்கங்க. வேர்க்கடலை முந்திரி எல்லாம் வறுபட்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கங்க. இப்போ ஏற்கனவே மூடி வச்ச பாகற்காய் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கத்தியால் விட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இறங்குது. இப்போ இந்த பாகற்காய் எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஓரளவுக்கு ஆறி வரட்டும். எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இப்போ இட்லி பிளேட்டை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அடியில் வச்ச வெங்காயம் தக்காளியுமே வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதையும் எடுத்து வெளியே வச்சு ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதோட மேல் தோலை உரித்து எடுத்துடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை முந்திரி எல்லாம் ஆறி எடுத்து அதை அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க. சேர்த்து இன்னொரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மிளகாய்த்தூள் எல்லாமே நல்லா மசாலாவோடு கலந்து வந்துடுது. இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்சர் ஜாரில் நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளியை மாற்றிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஆறிடுத்து. தக்காளியோட மேல் தோலை இது மாதிரி உரித்து எடுத்துடுங்க. உரித்து எடுத்துட்டு இதை அப்படியே எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இப்போ மசாலா பொடி அரைச்சோல்ல அதே மிக்சர் ஜாரில் அப்படியே மாற்றிட்டு இதோட வேக வச்ச தண்ணீரையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெங்காயம் தக்காளியை வதக்கி செய்கிறத விட இது மாதிரி வேக வச்சு அரைச்சி செய்கிறப்ப சுவை கூடுதலாக நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் வரமிளகாய் எல்லாமே மைய அரைப்பட்டிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாகற்காய் நல்லா ஆறிடுது. அதில் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பொடியை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். பவுலில் மாற்றி வச்சோல்ல அந்த மசாலா பொடியை பாகற்காய் எடுத்துக்கங்க. அதில்
உள்ளே அப்படியே எந்த அளவுக்கு சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சுற்றிரும் பரவலாக ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. துளி கூட கசப்பே தெரியாது. இப்போ எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் மசாலா பொடி இருக்குது, இதை அப்படியே நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் சுவையும் மணமும் நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. கூடவே 10 உரிச்ச பூண்டு பல்ல ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கங்க. கலந்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் அரைச்சி எடுத்த வெங்காயம், தக்காளி, வரமிளகா விழுதை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டியதில்லை. இது மாதிரி ஓரளவுக்கு கலந்த பிறகு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணீர் அளவுகள் கூடுதலாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கங்க. இப்போ இதோட மீதமான மசாலா பொடியை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்துட்டு இப்போ இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. காரம் கரெக்டாக இருக்குது, உப்பு தான் பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. உங்கள் தேவைக்கேற்ப காரம் உப்புலாம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால காரம் கசப்பு எல்லாமே பேலன்ஸ் பண்ணி சுவை அருமையாக இருக்கும். இப்போ இதோட நம்ம ஃபில்லிங் வச்ச பாகற்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க. சேர்த்து நல்ல கிரேவியில் முழுகிற அளவுக்கு பெரட்டி விட்டு அப்படியே திரும்பவும் மூடிடுங்க. மூடி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் குக்காக விடுங்க. ஏற்கனவே நம்ம பாகற்காயை வேக வச்சு தான் ஃபில்லிங் வச்சு சேர்த்துருக்கோம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த காரம் மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி சாப்பிட அருமையாக இருக்கும். நல்ல கமகமன் மணக்க மணக்க சுவையான பாகற்காய் கறி கிரேவி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்லாம், தோசை, இட்லி, சுட சுட சாதத்தோடு கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். சூடான சாதத்தோடு அந்த கிரேவியை சேர்த்து கொஞ்சமாக அந்த பாகற்காயை கிள்ளி எடுத்து வச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட நல்லா அருமையாக இருக்குங்க. நம்ம எப்பயுமே கட் பண்ணி சேர்த்து பாகற்காய் குழம்பு, பொரியல், வறுவல் கூட வைப்போங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், இனி அடிக்கடி செய்வீங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே சாப்பிடாதவங்க கூட போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக காரசாரமாக பிரமாதமாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.